அவன் சொன்ன வார்த்தை, சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ யார் அந்த சார் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சார் யாரு? யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஆட்களா, இல்ல திமுகவோட முக்கிய புள்ளிகளான்னு பார்த்தா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இவன் வந்து வெளியில இருந்து போகக்கூடிய நபர். இவனுக்கு திமுகவோட தான் தொடர்பு, மாணவர் அணியில இருக்கான். அப்ப நம்ம திமுகவோட தான் தொடர்படுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதுல யாரு முக்கியம்? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சரா? ஏன்னா இவ்வளவு நடந்தும் இந்த நபர் வந்து போலீஸ் கைது பண்ணாம இருக்காங்கன்னா எம்எல்ஏவையும் தாண்டி அமைச்சரோட செல்வாக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அமைச்சரோட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வருது. அந்த அமைச்சரும் இதை வந்து மேம்போக்கா கடந்து போறார், ஒரு சீரியஸான ஒரு நடவடிக்கை எடுக்காமலோ. இல்ல யார் அந்த சாரு அப்படிங்கிறத ஏன் விசாரணை பண்ணி வெளியே கொண்டு வரலாமே, ஏன் வெளியே வராமலே இருக்கு இத்தனை நாளா? அப்படிங்கிறப்ப இவர்கள் தானோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எழுப்பதான் வேணும். அவர்கள் தானாங்கிற உறுதியான தகவல் இல்லாட்டியும் கூட அவர்களை தான் நம்ம சந்தேகப்பட தோணும். பெரிய புள்ளி அப்படிங்கிறப்ப அமைச்சரா, இல்ல அதையும் தாண்டி சாருன்னு மரியாதையை சொல்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினோட தொடர்பு படுத்துறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்ம தேடி பார்த்தா தான் தெரியும். ஸோ மத்திய அரசு வந்து சிபிஐ விசாரணை வச்சு, ஏன்னா மாநில அரசு காவல்துறை மேலே நம்பிக்கை இழந்துட்டோம். ஏன்னா எஃப்ஐஆரை வெளியிட்டு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி ஒரு நெருக்கடியை உருவாக்க பார்க்குறாங்க. இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது எதற்காகனா அப்பதான் ஒரு நெருக்கடி உருவாகும். அந்த பெண் வந்து ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ மன ரீதியாக ஒரு தெம்போட போயிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழல்ல இருந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதே பெரிய ஒரு, ஏன்னா நாளைக்கு வீட்டுக்கோ சுற்றி இருக்கவங்களுக்கோ தெரிஞ்சா எப்படின்னு தெரிய வந்தா நாளைக்கு அது பெரிய மானக்கேடு அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர்ல இருந்து மன ரீதியான வலிமையோட போறாங்க. அந்த மன ரீதியான வலிமையை உடைக்கணும், அந்த பெண்ணை வெளியே வரக்கூடாம முடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டது. அதாவது அவங்க குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடி. இப்போ பேர் தெரிஞ்சாலுமே யாருங்கிறது தெரியாது. ஆனா ஊரோட விலாசத்தோட போடுறது எதுக்குன்னா குடும்பத்துக்கு ப்ரெஷர். அந்த வழக்கையே வந்து அந்த பெண்ணை தப்பா சித்தரிச்சு போட்டு எதற்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பெண்ணோட குடும்பத்தை டார்கெட் பண்றது. அப்ப அவங்க சுத்தி இருக்க ஊர்க்காரங்க சொந்தக்காரங்கள்லாம் அந்த பெண்ணோட குடும்பத்தை கேவலமாகவும் தரக்குறையமாகவும் பேசும்பொழுது இது வேண்டாம், இதோட விட்டுருவோம், பெரிய இடத்தோட மோத வேண்டாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த பெண்ணே வழக்க வாபஸ் வாங்கி இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு.